CPA சாக்பீஸ் அகாடமி. இது ப்ரோ சேனல். தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோ. வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது PGTRB 2026 தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோவாகும். 50 மதிப்பெண்களை பெறுவது உறுதி. இது இயல் 2 கிளாஸ் நம்பர் 9. உங்கள் சாக்பீஸ் அகாடமியானது இந்த மெட்டீரியல்களை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைத்து அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சி நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த பயிற்சியில் நீங்களும் சேர்ந்து பயன்பெற விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம். மாத சந்தா மட்டும் கட்டினால் போதும், நீங்கள் இந்த பயிற்சியை பெறலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இதற்கு முன்னர் ஏற்கனவே இயல் 1 இயல் 2 என்று வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதனையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து இயல் 2 பரிபாடல் என்னும் கவிதை பேழை என்ற பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு இந்த வகுப்பானது நடைபெறுகிறது. பரிபாடல் என்ற இந்த கவிதையானது கீரந்தையார் என்பவரால் எழுதப்பெற்றது. விசும்பில் ஊழி ஊழ் என்னும் இந்த பாடல் பரிபாடலில் பாடல் எண் 2 4 முதல் 12 இடம்பெற்றுள்ளது. அதாவது 2வது அதிகாரத்தில் 4லிருந்து 12க்குள்ளாக இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அந்த பாடலில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை தான் இங்கே கீழே பார்க்குறோம். ஊழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரு அப்படின்னா பரமாணு அப்படின்னு அர்த்தம்னா சொல்கிறாங்க. விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். ஊழ் அப்படின்னா முறை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் ஏன் உங்களுக்கு பொருளை நம்ம வழங்கி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதனுடைய பொருள் என்னன்னு கேட்க அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்துட்டு அதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கி கூறுகிறோம். இன்னும் அதிலிருந்து சில வார்த்தைகளினுடைய பொருளை இங்கே கொடுத்துருக்கோம். தன் பெயல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குளிர்ந்த மழை அப்படின்னு அர்த்தம். ஆர் தருபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அப்படின்னு அர்த்தம். பீடு அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஈண்டி அப்படின்னா செறிந்து அல்லது திரண்டு என்று அர்த்தம். இது மாதிரி பல வார்த்தைகளினுடைய பொருள்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாடலில் எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். 50 பூதங்களில் முதல் பூதம் உருவமில்லாத காற்று ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல் எதை பற்றி சொல்ல போகுதுன்னா காற்றை பற்றி தான் சொல்ல போகுது. ஸோ 50 பூதங்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 தான் 50 பூதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதில் காற்றை பற்றி தான் இந்த பரிபாடல் எடுத்துரைக்கிறது. அந்த பரிபாடல் பாடலிலிருந்து சில வார்த்தைகளினுடைய இலக்கண குறிப்புகளை இங்கே கொடுத்துருக்கோம். ஊழ் ஊழ் அப்படின்னு 2 வார்த்தைகள் தொடர்ந்து வந்திருக்கு. இதனுடைய இலக்கண குறிப்பு என்னென்னா, 2க்கும் அர்த்தம் இருக்குது. 2 வார்த்தையும் தொடர்ந்து வர்றதுனால இதுக்கு பேர் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா வளர்வானம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வளர்வானத்தினுடைய இலக்கண குறிப்பு என்னென்னா வினைத்தொகை. எப்பொழுதுமே வினைத்தொகை அப்படின்றது 3 காலங்களுக்கும் வரும், பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்வாங்க. வளர்வானம் அப்படின்னா வளர்கின்ற வானம், வளர்ந்த வானம், வளரும் வானம் அப்படின்னு 3 காலத்திற்கும் வரும். அதனால் அது வினைத்தொகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா வாரா ஒன்றன் அப்படின்னு கேட்குறாங்க. வாரா, தேரா, ஓரா இந்த மாதிரி ஆ என்று முடிந்த வார்த்தையாக இருந்துச்சுன்னா அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எனும் இலக்கண குறிப்பை தருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா செந்தி. இந்த செந்தின்றதை பிரித்து பார்த்தோம்னா செம்மை கூட்டல் தீ அப்படின்னு வரும். ஸோ மை விகுதி வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து பண்பு தொகை என்று அழைக்கப்படும். அடுத்து நம்ம இந்த பக்கத்தில் பார்க்குறது என்ன அப்படின்னா, தமிழ் புத்தகத்தில் ஒரு சிறு இடத்துல
குறிப்பு அப்படின்ற மாதிரியான இடத்துல கொடுக்கப்பட்ட விஷயந்தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா தமிழ் புத்தகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் அவங்க வினாக்கள் கேட்கலாம். அதனால தான் எந்த பகுதியும் விடாமல் நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டியவை அப்படின்றதுல தான் அதை கொடுத்துருக்குறாங்க. ஜில் நுழை கதிர் அப்படின்னு அதை கொடுத்துருக்குறாங்க. ஜில் நுழை கதிர்ன்ற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அண்ட பெருவெளியில் நம் பால் வீதி போன்று பல்வேறு எண்ணற்ற பால் வீதிகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது 50 பூதங்களை பற்றி படிக்கிறதுனால அதில் முக்கியமான குறிப்பான விஷயத்தை இப்படி கொடுப்பாங்க. இப்போ வெளியே நின்று பார்த்தால் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால் வீதிகள் தெரியும் அப்படின்றாங்க. அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பின் என்பவர் 1924ஆம் ஆண்டில் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை யார் நிரூபித்தது, எந்த வருடம் நிரூபித்தார், எந்த நாட்டை சேர்ந்தவர், இப்படி எப்படி வேணும்னாலும் அந்த கேள்வியை நம்மளுக்கு கேட்கலாம். 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். ஸோ அதுக்கு முன்னாலேயே 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மாணிக்கவாசகரே இதை பற்றி சொல்லிட்டாரு. அவருடைய வரிகளை இங்கே நம்ம பார்க்குறோம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு தொடங்குகிற அந்த பாடல் முடிகிற இடத்துல சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு முடியுது. அந்த பாடல் எழுதுனது யாருன்னா மாணிக்கவாசகர். அவர் எழுதின புத்தகத்தோட பேர் உங்களுக்கு தெரியும், திருவாசகம். அதை கூட ஒரு மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனுடைய பாடல் இடம்பெற்ற பகுதி எதுனா 3வது பாடல், அதாவது 3வது அதிகாரத்தில் 1லிருந்து 6 லைன் வரைக்கும் இந்த வரிகளானது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. அதாவது பல கோடி பால் வீதிகள் உள்ளனன்னு அமெரிக்காக்காரர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன அப்படின்னு அவரே பார்த்தது போல சொல்கிறார். இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன, சின்ன சின்ன துகள்கள் போல இருக்கின்றன என்று சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோன்னா, எந்த பகுதியிலிருந்து வேணும்னாலும் இந்த 1 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண்களில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதுனால தான் உங்களுக்கு இந்த பாக்ஸில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கூட மெட்டீரியலில் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அடுத்து நம்ம அந்த பாடலில் இருந்து அந்த நூலை பற்றி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். பரிபாடல் நூல் பற்றி பார்க்குறோம். பரிபாடல் சங்ககால இலக்கியமாகும் அப்படின்றாங்க. அப்போ பரிபாடல் வந்து எந்த கால இலக்கியம் அப்படின்னு கேட்கலாம். சங்ககால இலக்கியம். 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும் அப்படின்றாங்க. நீங்கள் ஏற்கனவே 8 தொகை நூல்கள் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிபாடல்ன்றது அதில் ஒரு நூலாகும். 8 தொகை நூல்களுள் இதுவும் ஒன்று. இந்நூல் ஓங்கு பரிபாடல் எனும் புகழ் கொண்டது. ஸோ பரிபாடலுக்கு முன்னாடி ஓங்கு என்று புகழை சேர்ப்பதற்காக அந்த வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. ஸோ பரிபாடல்னால் எல்லா விஷயத்தையும் நிறையா கொடுக்கறதுனால அதை புகழ்ந்து சொல்வதற்காக ஓங்கு பரிபாடல் எனும் புகழ் கொண்டதாக சொல்லப்படுது. இதில் உள்ள பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை, பாட்டை போல இதை பாட முடியும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இந்த பரிபாடலில் வந்து மொத்தம் 70 பாடல்கள் இருக்கிறதாக உரையாசிரியர்கள் கூறியிருக்கிறாங்க. ஆனால் 24 பாடல்கள் மட்டுமே இன்று கிடைக்கின்றன. ஸோ 70 பாடல்கள் முழுசாக கிடைக்கல, அதுக்கு பதிலாக 24 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறியலாம். ஸோ இந்த இலக்கியத்தின் மூலமாக நாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய உறவு முறை எப்படி இருந்தது, அறிவாற்றல் எப்படி இருந்தது, இயற்கையோடு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நூலானது இயற்றப்பட்டிருந்தது. அதிலிருந்து நாம் அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நாம் வந்து இயல் 2லிருந்து பரிபாடல் என்னும் அந்த கவிதை பேழையிலிருந்து நாம் வந்து அதனுடைய பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 2ல்
மேகம் அப்படின்ற கவிதை பேழை பகுதியிலிருந்து நம்ம மேகம்ன்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த மேகம் என்ற கவிதை தொகுப்பு, அதாவது இந்த கவிதை தொகுப்புலேருந்து இப்போ மேகம்ன்ற ஒரு தலைப்பில் யாரோ எழுதியிருக்கிறாங்க. அந்த கவிதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மேகம் என்ற கவிதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி ஆவார். நாகூர் ரூமி என்று அழைக்கப்படுபவர் அதை எழுதியிருக்கிறாரு. நாகூர் ரூமி அவர்களின் இயற்பெயர் பார்த்திங்கன்னா முகமது ரஃபி ஆகும் அப்படின்றாங்க. முகமது ரஃபின்றது தான் அவருடைய இயற்பெயர். ஆனால் எழுத்தாளராக மாறினதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பெயரை வந்து நாகூர் ரூமி அப்படின்னு அதை மாற்றிக்கிட்டார். இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்றாங்க. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. கணையாழி இதழில் 80ஆம் வருடங்களில் எழுதத் தொடங்கியவர். 1980 வருடங்கள் வாக்கில் இவர் கணையாழின்ற ஒரு இதழ் இருக்கிறது. அந்த இதழில் இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் கவிதை எழுதியிருக்கிறாரு. இவர் கவிதை மட்டும் எழுதுகிறவர் கிடையாது. கவிதை, குறு நாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கியவர். அவர் வெறும் கவிதை எழுதுறதோடு நிற்கலை, குறு நாவலும் எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்கிறாரு, டிரான்ஸ்லேட்டராகவும் இருந்திருக்கிறார். டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுலையும் அவர் கைதேர்ந்தவராக இருந்திருக்கிறார். இவரால் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. ஸோ இவர் ஒரு 3 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. ஒன்று என்னென்னா நதியின் கால்கள் அப்படின்னு, அடுத்து 7வது சுவை அப்படின்னு, அடுத்து சொல்லாத சொல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நம்பவே முடியாத விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறாரு. அடுத்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறோம். மேக சந்தோஷம் என்று காளிதாசன் மேகம் பற்றிய காவியமே படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மேக சந்தோஷம்ன்ற தலைப்பில் காளிதாசன் கூட மேகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தை இதில் சேர்த்துருக்குறாங்க. இது வந்து நாகூர் ரூமி வந்து சொல்லலை. மேக சந்தோஷம்ன்ற தலைப்பில் மேகத்தை பற்றி காளிதாசன் அவர் வந்து எழுதியிருக்கிறாருன்றதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வரி பாருங்கள். கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலையும் இவர் எழுதியுள்ளார். ஸோ நாகூர் ரூமி வந்து கப்பலுக்கு போன மச்சான்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு, அதாவது நாவல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதி உங்களுக்கு தெரியும். பாரதி அந்திவானத்து மேகத்தை அழகுணர்ச்சியுடன் வருணிக்கும் பொழுது யாப்பையே மறந்து விடுகிறார். அந்த அளவுக்கு அவரை வந்து அந்த மேக கூட்டமானது அவரை மனதை மயக்கி விடுகிறதாம். ஸோ அந்த மேகத்தோட புகழை சொல்வதற்காக பாரதியே யாப்போடு சேர்ந்து எழுதுவதை மறந்து விடுகிறார் என்று மேகத்தினுடைய புகழை இதில் எடுத்து சொல்கிறாங்க. அதாவது நாகூர் ரூமி எழுதின அந்த மேகம்ன்ற கவிதையிலிருந்து அவர் எழுதினது பற்றியும், அதே நேரத்தில் பாரதியை பற்றியும் காளிதாசன் பற்றியும், அதாவது அவங்களும் எப்படி மேகத்தை எடுத்து சொல்லியிருக்காங்கன்றது பற்றியும் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். அடுத்து இயல் 2, அதில் பிரம்மம் அப்படின்ற ஒரு கதைப்பகுதி இருக்குது. ஏன்னா அந்த கதைப்பகுதியை பற்றியும் நம்மளுடைய தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. அதனால் எந்த பகுதியுமே நம்ம விடக்கூடாதுன்றதுக்காக அதிலிருந்தும் உங்களுக்கு சில பகுதிகளை எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ பிரம்மம் அப்படின்றது என்ன கதை, எதை பற்றியது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ பிரம்மத்தை எழுதியவர் பிரபஞ்சன் ஆவார். பிரபஞ்சன் தான் அந்த இதை எழுதியிருக்கிறாரு. இவரின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம். இவரின் ஊர் புதுச்சேரி, பாண்டிச்சேரி என்று அழைக்கக்கூடிய புதுச்சேரியில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கியவர். பிரபஞ்சனை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் எழுதுனது தான் இந்த பிரம்மன்ற அந்த கதை. இந்த பிரம்மம் சிறுகதை பிரபஞ்சன் கதைகள் என்ற தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது. பிரபஞ்சன் எழுதிய கதைகளினுடைய தொகுப்பு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் ஒரு கதை தான் இந்த பிரம்மம் அப்படின்ற ஒரு கதை. அதைத்தான் இந்த 10ஆம் வகுப்பு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. இவரின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம், ஏன்னா ரொம்ப முக்கியமான வரிகள் இந்த வரிகள். வானம் வசப்படும் அப்படின்றது ஒரு வரலாற்று புதினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னவாக எழுதப்பட்டுள்ளதுன்னு கூட கேட்கலாம். வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்தை 1995ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது.
அவர் எழுதுனது, பிரபஞ்சன் எழுதுனது இந்த வானம் வசப்படும்ன்றது. அது 1995 சாகித்ய அகாடமி விருதை வாங்குச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்கங்கள். இவருடைய இந்த படைப்புகள், அதாவது பிரபஞ்சனுடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சன் எழுதிய கதைகளும் சரி, அவருடைய படைப்புகள் அனைத்துமே இத்தனை மொழிகளில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி என்ற வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. இது தமிழ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த முக்கியமான வரி என்பதால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்கப்படலாம், அதனால் கொடுத்துருக்கோம். பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அது எத்தனாவது இதில் இடம்பெற்றிருக்குன்னா 208வது இதில் 22வது இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியல் ஆகும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயற்கையோடு எப்படி வாழ்கிறாங்களோ அதுதான் அழகியல் அப்படின்னு சொல்லப்படுவதாக இந்த கதையிலிருந்து எடுத்துக்கிறோம். அது என்ன இயற்கையோடு இணைந்து வாழ்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு நாம் திருப்பிச் செலுத்தும் நன்றி கடன்களில் மரம் வளர்த்தலும் ஒன்று அப்படின்றாங்க. ஏன்னா அந்த மரம் வளர்க்கறதுனால ஏற்படக்கூடிய பயனைத்தான் இந்த பிரம்மம் அப்படின்ற கதை நமக்கு வழங்குகிறது. ஸோ அதுக்கு நன்றி செலுத்தும் விதம்தான் இந்த மரம் வளர்த்தல் அப்படின்னு சொல்லப்படுவதாக இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இப்போ குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்து விட்டது என்பது இக்கதையில் கூறப்பட்டுள்ளது. அந்த மரத்தை வச்சு தான் இந்த கதையே நகர்வதனால அந்த மரம்தான் இதில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பிரம்மம் என்றால் உயிர்ப்பித்தல் என்பது பொருள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்ன்றனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பிரம்மம் என்றால் உயிர்ப்பித்தல் என்பது பொருள். பிரம்மம் என்பதில் முருங்கை மரத்தை போற்றும் கதையாகும். இந்த பிரம்மன்ற அந்த கதை எந்த மரத்தை பற்றி அப்படி போற்றுறாங்க அப்படின்னா, ஒரு முருங்கை மரத்தை பற்றி தான் இதில் போற்றுகிறார்கள். அது அந்த ஒரு மழைக்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். முடிஞ்சால் அந்த கதை பகுதி முழுவதையும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய அதில் இடம்பெற்றிருக்கும். அதில் முக்கியமான விஷயங்களை தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். பிரம்மம் என்ற கதையில் இடம்பெற்ற மரம் என்னென்று கூட கேட்கலாம். ஸோ முருங்கை மரம் என்பது தான் அதனுடைய விடையாகும். இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் அதிலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதை நன்றாக அறிந்து வைத்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இயல் 2னுடைய இலக்கண பகுதிக்கு வந்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா தொகாநிலை தொடர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இலக்கண பகுதியில் இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவையான பகுதியும் கூட. தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதனால் தொகாநிலை தொடர்கள் அதனுடைய விளக்கங்களை பார்த்துருவோம். சொற்கள் தொடர்வதை தொடர் என்கிறோம். சொற்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தொகாநிலை தொடர்கள் என்றால் என்னன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தொடர், அதாவது தொடர்ந்து சொற்கள் போகும் பொழுது அதை தொடர்ன்றோம். அந்த ஒரு தொடர் பொருள் முடிவு தராவிட்டால் அது முடியா தொடர் எனப்படும். ஒரு முடிவை கொடுக்காமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது முடியா தொடர் எனப்படும். ஒரு தொடர் பொருள் முடிவு தந்தால், அதாவது அதனுடைய அர்த்தம் அந்த இதை வாய்ச்ச உடனே கிடச்சிருச்சுன்னா, அந்த தொடர் வாய்ச்ச உடனே அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா அது முற்றுத்தொடர் எனப்படும். ஸோ முடியாமல் போயிடுச்சுன்னா, அதாவது பொருள் கிடைக்காம அந்த தொடர் அமைஞ்சிருந்துச்சுன்னா அது முடியா தொடர். பொருள் கிடைச்சி ஒரு தொடர் இருந்துச்சுன்னா அது முற்றுத்தொடர் எனப்படும். இப்போ முற்றுத்தொடர் வாக்கியம் என்றும் அழைப்பர். அதாவது ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இந்த 2 வரிகள் தான் ரொம்ப முக்கியமானது. தொகாநிலை தொடர்கள்னால் என்னென்னா, ஒரு தொடரை வாசிக்கிறோம், அதாவது ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிற பொழுது இடையில ஒரு சொல்லோ உருபோ மறைந்து வராமல், அதாவது
அந்த இடத்துல வர வேண்டிய ஒரு சொல் நமக்கு மறைமுகமாக தெரியப்படுத்தப்படாமல் நேரடியாக அத்தனை வார்த்தைகளும் நமக்கு பொருளை கொடுக்குதுன்னா, அந்த பொருளை உணர்த்துச்சுன்னா, அதைத்தான் தொகாநிலை தொடர் எனப்படும் அப்படின்றாங்க. இடையில எந்த ஒரு சொல்லோ உருபுன்றது உங்களுக்கு பின்னாடி வர்ற வீடியோக்களில் சொல்லுவோம். அந்த உருபும் சொல்லும் மறைந்து வராமல் நேரடியாக நமக்கு வார்த்தைகளாக பயன்பட்டு அதோட பொருளும் உணரும்படியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டாக காற்று வீசியது, இதில் எந்த விதமான மறைமுக சொல்லு இல்லை. குயில் கூவியது, இதுலேயும் எந்த விதமான மறைமுக சொல்லும் இல்லை, உருபும் இல்லை. உருபுகளை பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி. நன்றி.